என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போற எபிசோட் 22. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. இன்னைக்கு எந்திரிக்கவே லேட்டாக துளி கூட வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போய் வெயிட்டை பார்த்தா இன்னைக்கு கூடி இருக்கு, நாளைக்கு குறையுது. இது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. சரின்னு சொல்லி நமக்கு ஒர்க் அவுட் தான் முக்கியம்னு அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சாச்சு. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு அருமையான லெக் டே. லெக் டேனால எல்லாம் அலறி ஓடுறாங்க. அது ஏன் தான் தெரியல. அவ்வளோ கஷ்டமா ஒன்றும் எனக்கு ஃபீல் ஆகல. எனிவேஸ் நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டு பைசா அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போற வழியில நண்பர் பால் பாக்கெட் கேட்டாரு, அதை வாங்க போனேன். இன்னைக்கு வெயில் பெருசா அவ்வளவா இல்ல. ஆனா வீட்டுக்கு போனோம்னு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. காலங்காத்தாலே கடுப்பேத்துறாரு மயிலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஹவுஸ் ஓனர் மதியானத்துக்குள்ள கரண்ட் வந்திருப்பான்னு சொன்னதை நம்பி நான் ஒரு வேலையா வெளியே கிளம்பிட்டேன். போற வழியில நண்பர் ஆஃபீஸ்ல இறக்கி விட்டு அந்த வேலையை பார்க்க நான் போனேன். போற வழியில பெட்ரோலை போட்டு அந்த இடத்துக்கு போனா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா எந்த காரியமும் வழங்கல. அங்கேயும் வேலை நடக்கல. சரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா இன்னும் கரண்ட் வரல. ஆனா எனக்கு பசி வந்துருச்சு. சரி சாப்பிட்டுக்கிட்டே யோசிப்போன்னு பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அக்கா வீட்டு கிளம்ப முடிவு எடுத்துட்டேன். அக்கா வீட்டுல ஹவுஸ் ஓனர் வழக்குல 2 நாய் நண்பர்கள் இருக்காங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். அதனால அமைதியா போறாங்க. அது இந்த சின்ன பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கப்ப பார்த்தது. நல்லா விளாண்டுட்டேன். நான் வந்ததால விட்டாங்க. நீங்களாம் அப்படி வந்துடாதீங்க, கச்சு வச்சுருவாங்க. ரொம்ப டேஞ்சர் அவங்க. வழக்கம் போல எடிட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமா உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் கட்டு எல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாலும் அது எனக்கு தான் தெரியுது. என்னால் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ண முடியுது. ஆனால் இன்னும் பெட்டராக்க முடியல. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோவாக வரும். எடிட் பண்ணி முடிச்சோன்னே ஒரு வேலை வந்துருச்சு நம்ம படத்துக்கு. அதான் நம்ம ஜிம்பாடி ஆச்சு. அசால்ட்டா தூக்கி அலேக்கா வச்சாச்சு அந்த கல்லை. ஏதோ சாமி கல்லு போல. ஒரே கிளாப்ஸ் தான் முடிச்சோன்னே. அதை முடிச்சுட்டு காலையில் இறக்கி விட்ட நண்பரை கூப்பிட ரிட்டர்ன் வந்துட்டேன். வர வழியில் நண்பர் ஏதோ சட்டை பார்க்கணுன்றாரு. அங்கே போய் பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. சரின்னு ரிட்டர்ன் வரவே 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து ரன்னிங் போகலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு அப்படியே ரிட்டர்ன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடு அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயாச்சு. வர வழியில் நம்ம நாயர் கடையில் ஒரு அவர் பாலாத்துற ஸ்டைலுக்கு தான் நம்ம அடிமை. அப்படியே பாலை குடிச்சிட்டு நாளை முடிச்சாச்சு நண்பர்களே. நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க.